Welcome back to another video. அந்த அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, மேலே ஏறிட்டு இருக்கேன். நல்லா திங்கு திங்குன்னு மேலே ஏறினீங்கன்னா இந்த மாதிரி அழகான வியூ ஒன்று வரும். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். அகெயின் இன்னொரு வாட்டர் கிராசிங் வந்துச்சு. ஸோ இது தேர்ட் வாட்டர் கிராசிங். அடிக்கடி இங்கே வாட்டர் கிராசிங் வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே குரலு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு கட் பண்ணா சச் அ டீப் ஃபாரஸ்ட்டுங்க. தனியாக நடக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பின்னாடி வந்தாங்க, யாருமே காணும். Here we go. இது பார்த்தீங்களா, குதிரைமுக் பீக்கோட சைன் போர்டு. ஸோ இந்த பக்கம் போனால் அந்த பீக்குக்கு போகலான்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான வியூவை நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லுக் அட் திஸ் வியூ. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் அடிக்கடி கிராஸ் ஆகும், என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும், பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் ஏறிட்டுருக்கானுங்க. எவ்வளோ நேரம் தெரியல, இன்னும் மேலே ஏறு. இந்த வழியே அப்படி தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முள்ளுலாம் பயங்கரமாக குத்துது. வெயில் ஓவராக இருக்குது. ஸோ அதான் ஜாக்கெட்டை கழட்டி வேறு கெட்டப் மாறிட்டேன். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பு மேலே போயிட்டே இருக்கு இன்னும். ஸோ அந்த பீக்கு இங்கேருந்து நேராக மேலே போகுது. அந்த பீக் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாசிபிளி இன்னொரு கிராசிங் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் சீட் இதோ மேலே போகுது. ஃபக். I came all the way here. இன்னும் மேலே போகுது. அங்கே போகணும். எங்க நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஜுராசிக் வேர்ல்ட் பாட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஏதோ சிஜி பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. I can't. இன்னும் அங்கே போகணும். இன்னும் பின்னாடி லெஃப்டில் இருக்குல்ல, கீழே அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு 2 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ மேலேருந்து பார்க்க பயங்கரமாக இருக்குது. போகுது போயிட்டே இருக்குங்க. யப்பா தான் முடியல. சத்தியமாக இது ஈஸி கிடையாது. ஐ டேர் யூ டு டூ. அடிக்கிற வெயிலில் திங்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு படத்தில் ஒரு தாத்தா 2 கிலோமீட்டர்னு கூப்பிட்டு போவார் பார்த்தீங்களா, இங்கே சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஓ, இந்த ஏறானுங்க பார்த்தீங்களா, 9 மணிலேருந்து ஏறிட்டுருக்கோம். இன்னும் மேலே போக முடியல. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக். இந்த குதிரைமுக் ட்ரெக் பார்த்திங்கன்னா நான் ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது 11+11 which is 22 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான லேண்ட்ஸ்கேப்பில் இவ்வளோ தூரம் நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ 12 மணி ஆக போகுது. 8:30 அப்ராக்ஸ் ஏற ஆரம்பித்தேன். ஐ திங்க் ஹார்ட்லி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் நடந்திருப்பேன். ஸோ ஆக்சுவலி டில் நவ் 9 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கேன். க்ளோஸ் டு 10,000 ஸ்டெப்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஈஸி, பட் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஏஜ் கேட்டகரி. மற்ற பேருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க டீச்சர்? ஓ மை காட், அங்கேருந்து நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி ஐ வாஸ் சப்போஸ் டு கிவ் அப். ஒரு அங்கிள் வந்து பயங்கரமாக மோட்டிவேஷன் பண்ணார். டேய் மூடிட்டு நடுறா அப்படின்னாரு. என்னடா வயசு பையன் எப்படி சாவுற அப்படின்னு. அப்போ நடக்க ஆரம்பித்தவன் தான்.
2,000 years later. இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு வழி. ஸோ அதுதான் டுவர்ட்ஸ் பீக் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். மேலே அப்படி என்ன இருக்குன்னு தெரில, போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு வழியா fuck I made it. ஸோ இந்த ஃப்ளாக் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மட்டும்தான் இருந்தது. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ மேலேருந்து கீழே வியூ பார்க்கணும், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தென் நல்ல காற்று, செம்மையாக அடிச்சது காற்று. உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்புனான்னு முடிவு பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு கருத்தூசி போடுறேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம தான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தோன்னா ஃபார் அ டைம் பீயிங் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், வீட்டிலே உட்காந்துட்ருக்காம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறையும். So I'll see you in the next video. Until then, bye for now and don't forget to subscribe.